Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillahi amma ba'd. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்திற்கூடாக 2026 ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 7வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைந்துள்ளது. அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, தற்சமயம் பாடசாலைகளில் 2ஆம் தவணை பரீட்சை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அல்லது இடம்பெற இருக்கின்றது என்ற வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அரபு மொழி பாடத்தில் ஏற்கனவே இடம்பெற்ற ஒரு பரீட்சை வினாத்தாளுக்கூடாக குறிப்பிட்ட சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு வழமை போல அல் அரபியத்து லின்னாசின் பாட புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தை வழமையாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். இடைக்கிடையே அவ்வப்போது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுவது எப்படி என்பது தொடர்பாகவும் நாங்கள் கடந்த வகுப்புகளில் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு வினாபத்திரத்தினூடாக நாங்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். இந்த பேப்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெளிவாக வழங்குறதுக்குமென்னு நான் நம்புகிறேன். ரைட், உங்களோட ஃபோனில் இருக்கிற பிரைட்னஸை கொஞ்சம் நீங்கள் கூட்டி கொண்டா, ஃபோனில் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக கூட்டி கொள்ளுங்க. லெஃப்டில் ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஸ்க்ரீன் கிளியராக விளங்கும். சரி, இது பேருவல நலீம் ஹாஜியார் லேடிஸ் காலேஜ் அந்த ஸ்கூல்ட 2024ஆம் ஆண்டு செகண்ட் டேர்ம் இவலுவேஷன் 2ஆம் தவணை பரீட்சைக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாள். அப்போ இந்த வினாத்தாளின் ஊடாக ரைட் விடைகள் காணப்படும். இருந்தாலும் கூட இந்த வினாத்தாளின் ஊடாக குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கட்டாயமாக வழமை போல இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு கதைக்கணும். என்ற வினாக்களுக்கான விடைகள் என்று வருகின்ற போது உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் நீங்கள் கட்டாயமாக இதில் ஒரு டிஸ்கஷன் செய்கிறது மிக முக்கியமானதாகும். ரைட், ஓகே. அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். கட்டாயமாக உங்களோட வினாத்தாள் நீங்கள் என்ன வலயத்தை சேர்ந்திருப்பீங்கன்னு தெரியல. வெவ்வேறு மாகாணங்களை கொண்ட மாணவர்கள் இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் இந்த அரபு இலக்கியம் வினாபத்திரம் போலல்லாது சில போது இந்த பாடத்தை தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்களோட எண்ணிக்கை மிக குறைவு என்ற காரணத்தினால பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர் ஒரு வினாபத்திரத்தை தயாரிக்கலாம் அல்லது வலயத்தினூடாக வினாபத்திரங்கள் அனுப்பப்படலாம். இருந்தாலும் அறிவுறுத்தல்களை சரியாக நீங்கள் வாசித்து விடை எழுதுவது மிக முக்கியமானது. என்றாவது பேப்பருக்கு பேப்பர் வித்தியாசப்பட முடியும் என்ற காரணத்தினால. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் 2.5 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு வினாபத்திரமாக இது காணப்படுகின்றது. பகுதி 1இல் எல்லா வினாக்களுக்கும் பகுதி 2, 3இல் ஒவ்வொரு வினா வீதமும் தெரிவு செய்து எழுதுக. உங்களுக்கு தெரியுமைக்கும் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கட்டாயமாக பகுதி 1இல் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். அதே மாதிரி இங்கே மீக்குது. அதில் கோடடிக்கிறது வரும், மொழிபெயர்ப்பு வரும், ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுறதெல்லாம் வரும். அதே போல் பகுதி 2இல் ஒரு வினாவும் பகுதி 3இல் ஒரு வினாவும் தெரிவு செய்து மொத்தமாக நீங்கள் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். ரைட், அப்போ இங்கேயும் நீங்கள் அதே அறிவுறுத்தல் தணிக்குது.
பகுதி 1 எல்லா வினாக்களுக்கும், பகுதி 2, 3 ஒவ்வொரு வினா வீதமும் தெரிவு செய்து எழுதுகன்னு இருக்குது. ரைட். அதுல முதலாவது பாருங்க, நீங்க இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுக இருக்குது. ரைட். இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுக. அறிவுறுத்தல் மிக முக்கியமானது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிடுக என்றுதான் நிற்குது. அப்ப நாங்க அந்த இடத்துல இடைவெளி தரப்பட்டிருந்தாலும் கூட தரப்பட்டுள்ள இடைவெளியில நாங்க விடைகளை எழுதக்கூடாது. என்ற அறிவுறுத்தல் என்ன? கோடிடுக. எனவே கட்டாயமாக நீங்க கோடடிச்சு பழகணும். ஓகே, அதாவது கோடடிச்சு பழகணும்ன்றது டேர்ம் எக்ஸாம் தானே என்று நாங்க கேர்லெஸ்ஸா இருக்காம டேர்ம் எக்ஸாம்லயே சரியான அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சரியான விடைகளை எழுதி பழகினாத்தான் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லையும் அதே மாதிரி எழுத முடியுமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட பாட ஆசிரியர் மார்க்ஸ் தருவாங்க சில நேரம். ரைட். நீங்க விடைய சரியா எழுதினாலும் கூட இந்த இடத்துல மார்க்ஸ் கிடைக்கும். ஆனாலும் அது ரைட் அவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது அல்ல. சில நேரம் ஃபைனல் எக்ஸாம்ல அறிவுறுத்தலுக்கு ஏற்ப விடைகள் இல்லாத போது புள்ளிகளை இழக்க நேரிடுவீங்க. அதனால நீங்க இப்பதே அதுக்கேற்ற மாதிரி தயாராகி கொள்ளுங்க. ரைட். ஒன்னாவது பாருங்க, ஹிய ஜதீதத்துன் இருக்குது. ஓகே, ஹிய ஜதீதத்துன். அப்ப பொருத்தமான சொல்ல தெரிவு செய்யணும். ஓகே, மக்தபத்துன், தில்மீதத்துன், ஷஜரத்துன். அப்படின்னா ரைட், கருத்தியர்களுக்கு ஹியாண்டா அது அல்லது அவள் அண்டு எடுக்கலாம். என்ன? ஓகே, இதுல வந்து ஜதீதத்துன்டா புதிய சிபத்தாக இருக்குது. இது தரப்பட்டிருக்கிற விடைகள்லயே மிக பொருத்தமான விடையை நீங்க தெரிவு செய்யணும். ரைட். அப்ப மக்தபத்துன் ஜதீதத்துன், தில்மீதத்துன் ஜதீதத்துன், ஷஜரத்துன் ஜதீதத்துன். அப்ப தரப்பட்டிருக்கிற விடை வெரி குட். தரப்பட்டிருக்கிற விடையில மிக பொருத்தமானது என்ன? தில்மீதத்துன் ஜதீதத்துன். சரியா? சில நேரம் புதியது. ஓ எஸ். இல்ல, எப்படி சொன்னீங்க? இந்த காப்பி புதியது. இல்ல தங்கமே, அப்படி அல்ல. ஹிய தில்மீதத்துன் ஜதீதத்துன் கருத்து அப்படி வராதுமா. ரைட். ஹிய தில்மீதத்துன் ஜதீதத்துன் என்றால் என்னையா? வேற யாருக்காவது சொல்லலுமா? ஹிய தில்மீதத்துன் ஜதீதத்துன் என்ற கருத்து என்ன? வேற யாராவது சொல்லுங்க பார்க்க. விட தெரிஞ்சவங்க மொழிபெயர்ப்பு விட. ஓகே, தில்மீதத்துன் அட வாக்கியத்துடைய மொழிபெயர்ப்பு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்க. இவள் ஒரு புதிய மாணவன். இவள் ஒரு புதிய மாணவி. இவளா அவளா? இவள். இவள். இவளா? ஹியாண்டா ஹுவாண்டா அவன். ஹுவாண்டா அவன் அவள். ஓகே, அப்ப அவள் ஒரு புதிய மாணவி. தில்மீதத்துன் ஜதீதத்துன். ஓகே, அவள் ரைட். அவள் ஒரு புதிய மாணவி. அவள் ஒரு புதிய மாணவி. ரைட். அதே போல பாருங்க, இரண்டாவது வாக்கியம் ஃபில் மக்தபதி கசீருன. ஃபில் மக்தபதி கசீருன உம்மஹாத்துன் தலாமீது அவுலாதுன். என்ன சொல் பொருத்தம்? தலாமீத். எஸ். ஏண்டா உம்மஹாத் என்பது தாய்மார்கள். இதுல வந்து கசீரூன என்று ஆண்பால் பன்மையில தான் வந்திருக்குது. கசீரூன. அப்ப உம்மஹாத் என்ற சொல் எந்த வகையிலே பொருத்தம் இல்ல. அவுலாத் என்பது ஆண்பால் சொல்தான். வலதுன் அவுலாதுன். வலதுன் பண்பதான் அவுலாதுன். ஆனா இதுல வந்து நூலகத்தில் அண்டிக்குது இல்லையா? பில் மக்தபத்தி, நூலகத்தில். இப்ப நூலகத்தில் அதிகமான சிறார்கள் இருக்கின்றார்கள் என்பதை விடவும் நூலகத்தில் அதிகமான மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பது தான் பொருத்தமான விடை. விளங்கினா? பில் மக்தபத்தி தலாமீது கசீரூன. சில நேரம் உதாரணமாக ஃபில் மல் அபி என்று வந்திருந்தால் அவுலாதன சொல்லும் சரியாக இருக்கும். ஃபில் மல் அபி, மைதானத்தில், அவுலாதுன் கசீரூன, அதிகமான சிறார்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல பரவாயில்ல, பொருத்தம். ஆனா இந்த இடத்துல நூலகத்தில் என்று வரக்கொள்ள தலாமீது கசீரூன என்பது ஓகே. மூணாவது பாருங்க, இஃப்தஹ் இஃப்தஹி அன்னாஃபிதத யா. என்ன வரும்? யா விடைக்குதுன்னா முஹம்மத், ஃபாத்திமா, அஹ்மத்.
ஏன் ஃபாத்திமாண்ட விடக்கி அண்டர்லைன் பண்ணிக்கிற சொல்லுமா இஃப்தஹி முகமது மஹ்மதும் ஆ ஆண்பால் ஃபாத்திமா ஆண்பால். பெண்பால் பெண்பால் சரி ஓகே பிரச்சனை இல்லை பெண்பால் தான் இப்ப இங்க இஃப்தஹி அந்நாஃபிதத்தையா இதுல என்ன உங்களுக்கு விளங்குது அந்நாஃபிதத்தன் வந்திக்கு இல்ல தாவந்திக்கு இல்ல அதுக்காக இல்ல இந்த கடைசி தீவந்தி தஹீன் வந்திக்கு இஃப்தஹி என்று வந்திருக்குது விளங்கினா இது ஒரு ஏவல் வினைச்சொல் இஃப்தஹி சரியா இஃப்தஹண்டா கருத்து திறங்க இஃப்தஹ் ஃபதஹண்டா கருத்து என்ன திறந்தான் ஓகே ஃபதஹண்டா திறந்தான் சரியா ஃபதஹண்டா கருத்து திறந்தான் அப்ப இஃப்தஹண்டா திறவுங்கள் ஆண்பால் ஒருமை சரியா இஃப்தஹி என்று வரக்கொள்ள அது பெண்பால வந்திருக்குது இஃப்தஹி ஓகே உஹ்ருஜி ஒரு பெண்ணை பார்த்து வெளியேறு என்று சொல்றது உஹ்ருஜி இத்ஹபி நீங்க இத்ஹப் அண்டா நீ போ இத்ஹப் யா அஹ்மத் இத்ஹபி யா ஃபாத்திமா விளங்கினா அவளுக்கு ரைட் அப்ப யா வரக்கொள்ள ஒரு ஏவல் வினை சொல்லுக்கு யா வரக்கொள்ள அது வந்து பெண்பாலாக மாறும் அப்ப நாபிதாவில் கடைசி தா இருக்குது குண்டு தா இந்த தாவல் மர்பூ தாய் இருப்பதற்காக அது பெண்பால் வாக்கியமாக மாறாது மாற்றமாக இந்த ஏவல் வினை சொல் எப்படி வந்திருக்குது என்பதைத்தான் நாங்க பார்க்கணும் அப்ப இஃப்தஹி அந்நாஃபிதத்தை யா ஃபாத்திமாண்டு வரும் சரி அஸ்ஸுக்கரு ஃபீல் அல் ஹாயித் அல் மக்தபா அல் ஹசானா என்ன அஸ்ஸுக்கரு ஃபீ சீனி உள்ளது அல் ஹசானா என்ன ஹாயித் என்ன கருத்து என்ன ஹாயித் என்ன ஹாயித் என்ன கருத்து என்ன அல் ஹாயித் அண்டா சுவருக்கு சொல்றது அல் ஹாயித் சொல்றது வழங்கினா அவளுக்கு சுவருக்கு நாங்க அல் ஹாயித் என்று சொல்றது ரைட் அல் மக்தபாண்டா நூலகம் எனவே ஹசானாண்ட கருத்து ஹசானாண்டா என்ன ஹசானாண்ட மீனிங் என்ன விலங்கல்ல மக்தபால மதரசா இல்லையா விலங்கல்ல மக்தபால இல்ல அது வேற மதரசா என்பது பாடசாலை சரியா மதரசா என்பது பாடசாலை ரைட் மக்தபா என்பது நூலகம் விளங்கினா மக்தபா என்பது நூலகம் ரைட் ஹசானா என்ன கருத்து ஹசானாண்டா என்ன கபட் ஓகே ஹசானா என்ற சொல்லுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பல கருத்துகள் இருக்குது இந்த இடத்துல ஹசானா என்பது அந்த கபினெட் என்று சொல்றோம் நாங்க கபட்ன்றதை விட கபினெட் என்று சொல்ற ரைட் அதுக்குதான் ஹசானா என்று சொல்றது ரைட் இப்ப நீங்க அந்த கிச்சன்ல நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப சீனி வைக்கிறதுக்கு நிறைய சரக்கு தோள்கள் வைக்கிறதுக்கு எல்லாம் அந்த கபட் மாதிரி செஞ்சிருப்பாங்க தானே அதுதான் இந்த இடத்துல ஹசானா பெஞ்சு கபட் எஸ் ஓகே பெஞ்சு கபட் அதைத்தான் ஹசானான்னு சொல்றது ரைட் ஓகே அப்ப அஸ்ஸுக்கரு ஃபில் ஹசானா என்பது தான் விடையாக வரும் ரைட் அடுத்த பாருங்க ஹுஜரத்துன் நௌம் தஹ்தாஜு இலா ஹுஜரத்துன் நௌம் என்ற கருத்து என்ன ஹுஜரத்துன் நௌம் ஹுஜரத்துன் என்ற கருத்து என்ன ஹுஜரத்துன் தெரிஞ்சவங்க மெசேஜ்ல சொல்ல மேலும் சாட்ல சொல்ல மேலும் ஹுஜுராண்டா கருத்து என்ன ஹுஜுரா ரூம் வெரி குட் ஓகே ரூமுக்கு இன்னும் ஒரு சொல்ல இருக்குது என்ன சொல் ரூமை குறிக்கின்ற இன்னும் ஒரு சொல்ல என்ன ஹுருஃபத்துன் வெரி குட் என்ன சொல்லாமே ஹுருஃபத்துன் ஓகே அப்ப ஹுஜரத்துன் நௌம் என்பது தூங்கும் வரை விலகினா தூங்குகின்ற அறைக்கு தான் நாங்க ஹுஜரத்துன் நௌம் என்று சொல்றோம்
ஹுஜரத்துன் நௌம் என்பது தூங்கும் அறை. ஹுஜரத்துல் ஜுலூஸ் அமரும் அறை. விளங்கினா? ரைட். அப்ப ஹுஜரத்துன் நௌம் என்றா தூங்கும் அறை. அப்ப தஹ்தாஜு இலா என்பது நீங்க படிச்சிருப்பீங்க, நான் சொல்லி தந்திருக்கிறேன். என்ன தஹ்தாஜு இலாண்டா மீனிங் தெரியுமா? இது தஹ்தாஜு என்பது நிகழ்கால வினை சொல்லாக வந்திருக்குது. இறந்த கால வினை சொல் வந்து இஹ்தாஜ இலா. இஹ்தாஜ இலான்னா கருத்து என்ன? இஹ்தாஜ இலாண்டா தேவையுடையவனாக இருந்தான். இஹ்தாஜ இலாண்டா கருத்து தேவையுடையவனாக இருந்தான். ஓகே. ரூஹுக்கு வந்து குர்ஃபத்துனுக்கு பிறகு வேறொன்னைக்கு ஹுஜரத்துன் அஞ்சாவது வினாவில் இருக்கிற இந்த சொல்ல பாருங்க இருக்கிற ஹுஜரத்துன் கேள்வி இருக்கிறது. ரைட். ஹுஜரத்துன் என்றாலும் வரை, ஹுருஃபத்துன் என்றாலும் வரை. இதை நான் சொல்லித்தரேன்டா ஒத்த சொல் கேட்டுவாரு. ஃபைனல் எக்ஸாம்லையும் ஓலவல் எக்ஸாம்லையும் ஒத்த கருத்து சொற்கள் கேட்டுவாரு. அப்ப ஹுஜரத்துன் நோமண்டா தூங்கும் வரை. நோமண்டா தூக்கம் தானே. ரைட். அப்ப பெட்ரூமுக்கு நாங்க சொல்றது ஹுஜரத்துன் நௌம். தஹ்தாஜு இலா என்பது தேவையுடையதாக உள்ளது. ஏன்னா இஹ்தாஜ இலாண்ட கருத்து தேவையுடையவனாக இருந்தான் அல்லது தேவையுடையதாக இருந்தது என்று சொல்லும் மேலும். அப்ப ஹுஜரத்துன் நௌம் தஹ்தாஜு இலா தூங்கும் அறை தேவையுடையதாக இருக்கின்றது. எதன் பால்? அல் ஃபதூர், அத்தங்லீம், அத்தஹ்ரீஜ். அத்தங்லீம் என்ற சொல்லு அண்டர்லைன் பண்ணிக்கிறார். ஓகே. அத்தங்லீம் என்றா ஓகே. அத்தங்லீம் என்றா என்ன? ஒழுங்குபடுத்துறது, நேர்த்தியாக்குறது. வழங்கினா நல்லம அரபு மொழியில. ரைட். இப்ப நல்லம என்ற சொல் நல்லம. ரைட். நல்லம என்ற கருத்து ஒழுங்குபடுத்தினான் என்றதான் கருத்து. சரியா? நல்லம என்றா ஒழுங்குபடுத்தினான். அத்தங்லீம் என்ற கருத்து அப்ப ஒழுங்குபடுத்தல். அப்ப ஹுஜரத்துன் நௌம் தஹ்தாஜு இலா தங்லீம் என்றால் தூங்குமறையை ஒழுங்குபடுத்த வேண்டி உள்ளது. ரைட். இப்ப தூங்குமறை ஒழுங்குபடுத்தலின் பால் தேவையுடையதாக இருக்கின்றது என்று மொழிபெயர்க்க இயலாது. அப்படி சிக்கல் முடியாதுன்னா. அப்ப தூங்குமறையை ஒழுங்குபடுத்த வேண்டி உள்ளது என்றுதான் நாங்க என்ன சொல்லுவோம். சரியா? அப்ப அஞ்சாவதுக்கு வந்து தங்லீம் என்பதை விட. அடுத்த பாருங்கோ, கோடிட்ட சொற்களின் ஒத்த கருத்து சொல்ல இனங்கண்டு கோடிடுக இருக்குது. அப்ப உங்களோட கடைசி எக்ஸாம்லையும் இப்படி ஒரு 5 வாக்கியங்கள் தந்து அதுல அண்டர்லைன் பண்ணிக்கிற குறிப்பிட்ட வேர்ட், குறிப்பிட்ட சொல்லுக்கு என்ன ஒத்த சொல் வருது என்பது தெரிந்திருக்க வேண்டும். இப்ப முதலாவது பாருங்க, ஆன தாலிபுன் ஸ்ரீலாங்கியுன். என்ன கருத்துல வர? ஆனா தாலிபுன் ஸ்ரீலாங்கியுன் என்ன சொல்லுங்க பார்க்க. அன தாலிபுன் ஸ்ரீலாங்கியுன். சொல்லுங்க. அன தாலிபுன் ஸ்ரீலாங்கியுன். அன என்ற கருத்து என்ன? அன நான் தாலிபன் ஸ்ரீலங்காவை சேர்ந்த மாணவன். ஒரு மாணவன். வெரி குட். தாலிபண்டால் ஒரு மாணவன். ஸ்ரீலாங்கியுண்டா இலங்கையை சேர்ந்த, இலங்கை நாட்டை சேர்ந்த. விளங்கினா? அப்ப ஆனா தாலிபுன் ஸ்ரீலாங்கியுன் நான் இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். ஓகே. அப்ப தாலிபன் சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். தாலிபண்டா கருத்து மாணவன். அப்ப இதுல முஅல்லிமுன், தில்மீதுன், தபீபுன் என்ன விட வரும்? தில்மீது என்றாலும் மாணவன் தான். சரியா? இன்னும் ஒரு சொல் வந்திருக்கிற, நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முத்தஅல்லிமுன். விளங்கினா? அந்த சொல்ல நான் டைப் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. ரைட். விளங்குறா ஸ்கிரீன்ல? முத்தஅல்லிமுன். சரியா? முத்தஅல்லிமுன். நீங்க ஹரக்கத்தை வச்சு எழுதி கொள்ளுங்க. மீமுக்கு லம்மத் வரும். மு த
ஓலை முத்தஅல்லிமுன் முத்தஅல்லிமுன் என்றாலும் கருத்து மாணவன் தான். சரியா? ரைட். ரைட். முத்தஅல்லிமுன் என்றாலும் கருத்து மாணவன் தான். சரியா? ரைட். அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப தாலிபுன் மாணவன், தில்மீதுன் மாணவன், முத்தஅல்லிமுன் மாணவன். சரி. அதே போல முஅல்லிமுன் என்ற சொல்லும் இருக்குது. முஅல்லிமுன் என்றால் ஆசிரியர். ரைட். அதுக்கு நீங்க இன்னொரு சொல்ல இருக்குது முதாரிசுன். முதாரிசுன் என்றாலும் கருத்து ஆசிரியர். முஅல்லிமுன், முதாரிசுன் இந்த ரெண்டு சொல்லும் ஆசிரியர் என்ற கருத்துல வரும். சில போது உஸ்தாதுன் உஸ்தாதுன் என்ற சொல்லும் கூட ஆசிரியர் என்ற கருத்துல பயன்படுத்தப்படுவது உண்டு. அப்ப முதாரிசுன், முஅல்லிமுன், உஸ்தாதுன் இந்த மூன்று சொற்களும் ஆசிரியர் என்ற கருத்துல வரும். ஓகே. ரெண்டாவது பாருங்க, யதுருசுல் முஅல்லிமு அத்தர்ஸ. சாரி, யுதரிசு. யுதரிசுவா யதுருசு அல்ல. இந்த இடத்துல நாங்க ஹரக்கத் இல்லாதால நாங்க யதுருசுன்னு வாசிப்போம். ஆனா வாக்கியத்துடைய கருத்தை வச்சு பார்க்கிற நேரம் யதுருசுன்னு வாசிக்கிறது பொருத்தமாக இருக்காது. அப்ப யுதரிசு இல்லைங்கண்ணா. யுதரிசுல் முஅல்லிமு அத்தர்ஸ. யுதரிசு என்ற கருத்து என்ன? தர்ரஸ. தர்ரஸ என்ற கருத்து என்ன? தர்ரஸ என்ன? தர்ரஸ என்றா யாருக்கு தெரியும்? தர்ரஸ படித்துக் கொண்டிருந்தார். இல்ல, படித்து கொண்டிருந்தான் அல்ல. தர்ரஸ் என்பது ஒரு இறந்த கால வினை சொல். கற்பித்தான், கற்பித்தான், படிப்பித்தான். விளங்கினா? இப்ப ஆனா உதாரிசுக்கும் நான் உங்களுக்கு படிப்பிக்கின்றேன். விளங்கினா? அப்ப தர்ரஸ் என்ற சொல்லிலிருந்து தான் முதாரிசு என்ற சொல் வாருது. முதாரிஸ் என்ற ஆசிரியர் என்று சொன்னதானே இப்ப. அதாவது தர்ரச. தர்ரச என்ற கற்பித்தான், முதாரிசு என்றால் கருத்து ஆசிரியர். அப்ப இங்கன்னா யுதரிசு, தர்ரச யுதரிசு கற்பிக்கின்றார் என்று வருதுன்னா. யுதரிசு என்ற கருத்து என்ன? கற்பிக்கின்றார். யார் கற்பிக்கின்றார்? அல் முஅல்லிம் ஆசிரியர் கற்பிக்கின்றார். எதனை கற்பிக்கின்றார்? அத்தர்ஸ பாடத்தை கற்பிக்கின்றார். அப்ப யுதரிசுல் முஅல்லிமு அத்தர்ஸ ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கின்றார். அப்படிங்கன்னா நீங்க பாருங்க, யுதரிசு என்ற சொல்லுக்கு நெருக்கமான சொல் என்ன? அதாவது யுதரிசு என்ற சொல்லுக்கு என்ன? யக்ரஉ என்று வருமா? யுஅல்லிமு என்று வருமா? யக்துபு என்று வருமா? அல்லம. அல்லம என்ற கற்பித்தான். அதுவும் படிப்பிக்கிறது சொல்ற அல்லம. ரைட். ஐந்து வார சொல்தான் முஅல்லிம். நான் இப்ப சொல்லி தந்த முஅல்லிம் என்ற கருத்து என்ன? ஆசிரியர். அப்ப யுதரிசுல் முஅல்லிம் ஆசிரியர் கற்பிக்கின்றார் அத்தரிஸ் பாடத்தை. அப்ப யுதரிசு என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து சொல் என்னென்றால் யுஅல்லிமு. தர்ரஸ யுதரிசு, அல்லம யுஅல்லிமு. இல்லைங்களா? தர்ரஸ யுதரிசு முதரிசுன், அல்லம யுஅல்லிமு முஅல்லிமுன். கருத்தோட சொல்றதாக இருந்தால் தர்ரஸ கற்பித்தான், யுதரிசு கற்பிக்கின்றான், முதரிசுன் கற்பிக்கின்றவர், அல்லம கற்பித்தான், யுஅல்லிமு கற்பிக்கின்றார், முஅல்லிமுன் கற்பிக்கின்ற ஆசான். கற்பிக்கின்ற ஆசான். சரியா? ரைட். ஓகே. அப்ப ரெண்டாவது விட ரெண்டாவது யக்ரவு என்பது பில, யுஅல்லிமு என்பது தான் சரியாக இருக்கும். ரைட். மூணாவது அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீரின். அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீரின். அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீரின் என்ற மீனிங் சொல்லுங்க பார்க்க. அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீரின். உங்களுக்கு தெரியும், சொல்லுங்களே. அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீரின். நுஹா சொல்லுங்க. அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீரின் என்ற கருத்து என்ன?
சார் மன்சில்ல இது புத்தகம் மன்சிலண்டா இல்ல 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 மன்சிலண்டா என்ன என்ன பாத்திமா வீடு. மன்சிலண்டா வீடு வெரி குட் ஓகே மன்சிலண்டா வீடு தாருன் வீடு பைத்துன் வீடு மன்சில் வீடு அப்ப இப்ப சொல்லுங்க அஸ்குனு ஃபி மன்சிலின் கபீர்னண்டா கருத்து என்ன ஆளா கருத்து சொல்லுங்க பாக்கா ஆயிஷா ذهب நுழைந்தான் يذهب ரஹாபே இல்ல மேல மூணாவது கேள்வி அஸ்குனு ஃபி நான் மன்சில் நான் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறேன். வெரி குட் நான் பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றேன் அல்லது ஒரு பெரிய வீட்டில் வசிக்கின்றேன் அஸ்குனு சகன என்றா வசித்தான் குடியிருந்தான் ஓகே சகன என்ற கருத்து என்ன குடியிருந்தான் வசித்தான் அப்ப சகன எஸ்குனு அஸ்குனு என்றா அஸ்குனு நான் வசிக்கின்றேன் நான் குடியிருக்கின்றேன் பி மன்சிலின் கபீரின் பெரியதொரு வீட்டில் மன்சில் என்றால் வீடு கபீர் என்றால் பெரிய அப்ப பி மன்சிலின் கபீரன் என்றால் பெரியதொரு வீட்டில் நான் குடியிருக்கின்றேன் என்று வரும் சரியா ரைட் அப்ப இதுல மன்சில் என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னா அப்போ கூட விடையில கரியத்து நண்டிக்குது மதீனத்து நண்டிக்குது பைத்து நண்டிக்குது அப்ப என்ன விட கரியத்துண்டா கருத்து என்ன கரியத்துன் சொல்லுங்க சரி குயிக்கா சொல்லுங்களேன் கரியத்துண்டா மீனிங் என்ன ஆலா கரியத்துன் என்ற கருத்து என்ன தெரியலையா யாருக்கும் கிராமம் கிராமம் வெரி குட் கரியத்துண்டால் கருத்து கிராமம் மதீனத்துண்டா எஸ் எஸ் ஓகே மதீனத்துன் நகரம். டவுன் நகரம் மதீனத்துண்டா கருத்து நகரம் கிராமம். எஸ் கரியத்துண்டால் கிராமம் மதீனத்துண்டா கருத்து நகரம் ரைட் அப்ப மன்சில் என்ற சொல்லுக்கு ஒத்து சொல் என்ன பைத்துன் என்பதுதான் ஒத்த சொல்லாக வரும் ஓகேயா எதிர் சொல் இப்ப கரியத்துன் என்ற சொல்லுக்கு எதிர் சொல்லாக எங்களுக்கு மதீனத்துன் என்ற சொல்லலாம் ரைட் இத்ஹப் ஹுனாக யா அபி இத்ஹப் ஹுனாக யா அபி இத்ஹப் அண்டா கருத்து என்ன இத்ஹப் நுழைந்தான் ذهب நுழைந்தான் இதுஹப நுழைந்து கொண்டிருக்கின்றான் இல்ல தஹல என்ன தம்மகன் நுழைந்தான் தஹல நுழைந்தான் யதுகுலு நுழைகின்றான் உதுகுல் அண்டா நுழை தஹல யதுகுலு உதுகுல் ذهب يذهب ذهب يذهب எழுதினான் இல்ல அது கதப என்ற அர்த்தம் கருத்து எழுதினான் கதப யக்துபு உக்துப் ذهب என்றா வந்தான் இல்ல வந்தான் இல்ல ஜா என்றா தான் வந்தான் ذهب என்றா போனான் போனான் நாம் என்றா தான் தூங்கினான் சென்றான் ரைட் சென்றான் ஓகே சென்றான் அல்லது போனான் ஓகே அப்ப ذهب يذهب 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 அண்ணா அப்ப கருத்து என்ன يذهب அண்ணா சென்று கொண்டிருக்கின்றான் இல்ல இது ஏவலாக வந்திருக்குது يذهب போ செல் அல்லது போ அப்ப يذهب ஹுனாக என்றா இல்ல இல்ல நீயோ இல்ல அங்கே. ஹுனாக என்றா அங்கே அங்கே ரைட் அப்ப يذهب ஹுனாக என்றா அங்கே போ ரைட் இப்ப ஹுனாண்டா இங்கே ஹுனாக்க என்று வந்தால் அங்கே ரைட் ஹுனாண்டா கருத்து இங்கே ஹுனாக்க என்ற கருத்து அங்கே அப்ப இத்ஹப் ஹுனாக யா அபி என்னுடைய தந்தையே நீங்க அங்கே போங்க இங்க அங்கே போன்றதல்ல அங்கே போங்க அப்ப யா அபி என்ற சொல்லி கீழால அண்டர்லைன் பண்ணி வந்திருக்கிறேன் அப்ப அபி என்ற மீனிங் என்ன தந்தை தந்தை என்னுடைய தந்தை என்றதான் கருத்து அப்ப இங்க வாலிதி அல் ஹசானான்னு இருக்குது என்ன விட பொருத்தம் இது வலதி ரெண்டாவது ஓகே இப்ப இல்ல வலதி என்பது வலது நல்ல வாலித் வலதண்டா பிள்ளைக்கு சொல்றது வாலிதண்டா வாலித் அப்ப இத்ஹப் ஹுனாக யா அபி என்ற இடத்துல யா வாலிதி என்று சொல்லும்
7. ரைட். 5வது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க யாராவது. 5வது வாக்கியம். وصل مدرسة لا مدرستي. வசலல் திருப்ப வாசிங்க. வசலல் وصل المدرسة இல்ல, لا வசலல் முதாரிசு. வசலல் முதாரிசு இலல் மதரசதி. சரியா? வசலல் முதாரிசு இலல் மதரசதி என்ன மீனிங்? வசல அல் முதாரிசு இலல் மதரசதி என்ன மீனிங் புள்ளுகள்? மதரசாவில் சொல்லுங்கல்ல யூசுப், சொல்லுங்க பாக்க. யோசிக்கிறீங்களா? ரைட். ஆசிரியர் பகுதிக்கு வந்தார். ஆசிரியர் பாடசாலைக்குண்ணா, மதரசான பாடசாலை தானே. அப்ப ஆசிரியர் பாடசாலைக்கு வந்தடைந்தார். அதாவது இப்ப வசல என்ற சொல்லும் வந்தார் என்ற மீனிங் தான். ஆனாலும் நாங்க வந்தடைந்தார் என்று தான் சொல்றது. ஜா என்ற கருத்து வந்தான். ஓகே, ஜா என்ற கருத்து வந்தான். வசல என்ற கருத்து வந்தடைந்தான். ஓகே, விலகினா எல்லாருக்கும். இப்ப ஜா என்றா வந்தான். அதே போல இன்னொரு சொல்லிக்கிறது என்னென்றா கதிம. கதிம என்றாலும் கருத்து வந்தான். ஓகே, இந்த சொற்களை ஒளி தெரிஞ்சுக்கணுமா? ஜா வந்தான், கதிம வந்தான். அதே போல அத்தா என்றாலும் கருத்து வந்தான். ஓகே, அத்தா அத்தாண்டாலும் கருத்து வந்தான். அப்ப அத்தா, கதிம, ஜா எல்லாமே என்ன மீனிங்ல வர? வந்தான் 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 என்ன கருத்துல தான் வர. வசல என்றா வந்தடைந்தார் அல்லது வந்தடைந்தான். அப்ப வசலல் முதாரிசு இலல் மதரசத்தி என்றா ஆசிரியர் பாடசாலைக்கு வந்தடைந்தார் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. ரைட். ரைட். அடுத்த பாருங்க. எதிர்கருத்து சொல்லை இனங்கண்டு எழுதுகாண்டு இருக்குதுண்ணா. ரைட். எதிர்கருத்து சொல்லை இனங்கண்டு எழுதுகாண்டு இருக்குது. அதுல நீங்க பாருங்க. ரைட். இப்ப நான் உங்களுக்கு இத எப்படி செய்யறது கொஞ்சம் பாருங்க. சரி. ஹல் ஹுனாக சரி கொஞ்சம் பாருங்க. அதான் முடியட்டுமா? ரைட். கரெக்ட். அடுத்த 3வது கேள்வி என்னென்றால் எதிர்கருத்து சொல்ல இனங்கண்டு கோடிடுக அண்டு இருக்குதுல்ல. அப்போ அதுல நீங்க பாத்தீங்கன்னா 1வது வாக்கியம் ஹல் ஹுவா நஷீதுன். அப்ப ஹல் ஹுவா நஷீதுன். அப்ப நஷீத் என்ற சொல்லை கீழால அண்டர்லைன் பண்ணிக்கிற. நஷீத் என்றா என்ன மீனிங்? என்ன நஷீத் என்றா? நஷீத் என்ன புள்ள? நஷீத் என்றா கருத்து என்ன? நஷீத்துன் தெரியுமா? உற்சாகமானவன். நஷீத்துன் கருத்து உற்சாகமானவன். அப்ப உற்சாகமானவனுக்கு எதிர்கருத்து என்னன்னா சோம்பேறி. அதுதானே. அப்ப சோம்பேறி என்ற சொல் தான் வரணும். அப்ப தகீயுன் என்றால் விவேகமானவன். முஜ்தஹிதுன் என்றால் கடுமையாக உழைக்கின்றவன், முயற்சி செய்கின்றவன் என்ற கருத்துல வரும். கடுமையாக
உழைக்கின்றவன் அல்லது முயற்சிக்கின்றவன், பாடுபடுகின்றவன் என்ற கருத்துக்கள்லாம் முஜ்தஹித் என்ற சொல்ல எடுக்கலாம். கஸ்லான் என்றால் தான் கருத்து என்ன? சோம்பேறி என்பது கருத்து. கஸ்லான் என்ற கருத்து சோம்பேறி. அப்ப ஹல் ஹுவ நஷீத்துன்னா மீனிங் அவன் உற்சாகமானவனா, அவன் ஒரு உற்சாகமானவனா என்று கேட்கிறது கருத்து. அப்ப நஷீத் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன? கஸ்லான். அடுத்த பாருங்க, முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா. முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா. மீனிங் சொல்லலுமா யாருக்காவது? முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா. யாரு சொல்லலும் மீனிங்? சொல்லுங்க பிள்ளைகள். முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா. முஹம்மத் யஸ்குனு. யஸ்குனு வேண்டா இப்ப சொல்லி தந்த. யஸ்குனு வேண்டா கருத்து என்ன? முஹம்மத் முஹம்மத் யஸ்குனு மதரசத்தில மதரசாண்டா என்ன மீனிங்? மதரசத்தில அந்த நூலகமே இல்ல, அது மக்தபா மகன். பாடசாலை. வசிக்கின்றான். மதரசாண்டா பாடசாலை. யஸ்குனுண்டா வசிக்கின்றான். பஈதன் அண்ணன்டா, பஈதன் அன் அருகாமையில். இல்ல, அது கரீபன். பஈதன்டா தூரத்தில். தொலைவிலோ இல்ல அங்கேயோ? தொலைவில், 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 தூரத்தில். சரியா? தூரத்தில் அல்லது தொலைவில் நகரத்துல வர. அப்ப முஹம்மத் பாடசாலையை விட்டும் தூரத்தில் வசிக்கின்றான், பாடசாலையை விட்டும் தொலைவில் வசிக்கின்றான். இப்ப பஈதன் என்ற கருத்து தூரத்தில் அல்லது தொலைவில் என்ற கருத்துல வரும். பஈதன் என்ற சொல் வந்தால் கட்டாயம் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அன் என்ற இடைச்சொல் வரும். அன் என்பது நேரடியாக நாங்கள் தனி சொல்லாக எடுத்து பார்க்கல. அன் என்ற கருத்து பற்றி என்றதான் கருத்து, பற்றி, அபவுட். ஆனா இங்க அந்த மீனிங் அல்ல. பஈதன் என்ற சொல்லோடு இணைந்து வரக்கூடிய இடைச்சொல் தான் அன் என்ற இடைச்சொல். அப்ப என்ன கருத்து? பற்றியோ? பற்றி, பற்றி. ஆனா இந்த இடத்துல பற்றி என்ற கருத்துல வராத. ஓகே, இல்ல இல்ல, பற்றி, அபவுட், அபவுட் ஆங்கிலத்துல சொல்ற. இப்ப உதாரணமாக நாட்டை பற்றி, ஓகே, வீட்டை பற்றி, தாயை பற்றி, அந்த பற்றி என்ன நாங்கள் எழுதுவோமே, அதுதான் பற்றியா, அபவுட். சரியா விளங்கினா? இப்படி வருது, பற்றி என்று வரும். ஓகே, பற்றி. அப்ப முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா என்பது இந்த இடத்துல அன் என்ற சொல் வந்து பற்றி என்ற கருத்துல அல்ல. விளங்கினா? ஓகே. மாற்றமாக பஈதன் என்ற சொல் வந்தால் அன் என்ற இடைச்சொல் வரும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மொழிபெயர்த்தா சரி. பாடசாலையை விட்டும் முஹம்மத் தூரமாக வசிக்கின்றான். ரைட், இதுல நீங்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிறது எனக்கு பஈதன் அன், பஈதன் என்று சொல்லுக்குது அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அப்ப தூரத்தில். அப்ப அருகில் என்று வரக்குள்ள என்ன சொல்ல பயன்படுத்துறோம் நாங்க? அருகில். கரீபன் மின், சஈதன் ஃபி, நாஹியன் மின். அப்ப இல்ல சொல் பொருத்தமான சொல் கரீபன் மின். எப்படி பஈதன் என்ற சொல் வந்தால் அன் என்ற இடைச்சொல் வருதோ அதே போலதான் கரீபன் என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? பஈதன் என்று வந்தால் அன் என்று வார மாதிரி, கரீபன் என்று வந்தால் மின் என்று வரும். அப்ப முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா. அப்படி கருத்து என்ன? பாடசாலையை, முஹம்மத் பாடசாலையை விட்டும் தொலைவில் வசிக்கின்றான். இப்ப அருகில் வசிக்கின்றான் என்று வரக்குள்ள எப்படி வரும் என்றா, உதாரணமாக முஹம்மத் யஸ்குனு கரீபன் மினல் மദ്രസா, கரீபன் மினல் மദ്രസா. விளங்கினா? இப்ப நான் உதாரணமா சொல்றேனே, நான் பாடசாலைக்கு அருகில் வசிக்கின்றேன். ஆன அஸ்குனு கரீபன் மினல் மദ്രസா. இப்ப நீங்க சொல்லலாம் பள்ளிக்கு பக்கத்துல நான் வசிக்கின்றேன். ஆன அஸ்குனு கரீபன் மினல் மஸ்ஜித். ஓகேயா? போலீஸ் அல்லது உதாரணமாக ஒரு பேங்க் பக்கத்துல நான் வசிக்கின்றேன். ஆன அஸ்குனு கரீபன் மினல் பேங்க். அப்படி சொல்லலாம். ரைட்? அப்ப கரீபன் மின் என்றால் அருகில், பஈதன் அன் என்றால் தூரத்தில் என்று வரும். ஓகே.
அடுத்த பாருங்க. பேங்குக்கு அரபால என்ன சொல்ற? எதுக்கு பேங்குக்கு பேங்க் பேங்க் பேங்க்னு தான் சொல்றது பேங்க். ஆ, ஓகே, இப்படி இப்படி பேங்க் பேங்க் சரியா பேங்க். ரைட், ஓகே சரி. அடுத்த பாருங்க. ஹுவ தாஜிருன் கபீருன். ஹுவ தாஜிருன் கபீருன். இட கருத்து சொல்லுங்க. ஹுவ தாஜிருன் கபீருன். லேசான ஒரு வாக்கியம். ஹுவ தாஜிருன் கபீருன். என்ன? ஹுவ தாஜிருன் கபீருன். அவன் ம். அவன் இந்த பெரிய கபீரன பெரியவையா சார்? கபீரன்னா பெரிய. தாஜிரண்டா கபீரன வியாபாரி. வியாபாரி. அப்ப ஹுவ தாஜிருன் கபீருன் கருத்து அவன் பெரிய வியாபாரி. அவன் பெரிய வியாபாரி அல்லது அவன் ஒரு பெரிய வியாபாரி. அப்ப கபீர் என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிற கபீர் என்ற கருத்து எது கருத்து என்ன? அப்ப சகீர் என்ன போட்டடிச்சுக்கிற சகீர். வெரி குட். சிறியது, சிறியவன். ரைட், அப்ப அந்த கருத்துல வரும். மஸ்ஹூர் என்றால் பிரபல்யமான. மஸ்ஹூர் அண்டா கருத்து பிரபல்யமான. ஜய்யித் அண்டா கருத்து சிறந்த. ஓகே ரைட். நாலாவது பாருங்க. ஹமல்னா ஹமல்னா அல் ஹகீபத சௌதா. ஹமல்னா அல் ஹகீபத சௌதா. ஹமல ஹமல என்ன கருத்து என்ன? ஹமல என்ன புள்ளல்? ஹமல என்ற கருத்து என்ன தெரியலையா? ஹமல ஹமல என்ன மீனிங் என்ன? சுமந்தான். ஓகேயா? சுமந்தான் சுமந்தான். சரியா? அப்ப ஹமல என்ன? சுமந்தான். ஹமல்னா ஹமல்னா சுமக்கிறான். இல்லையே. நாங்கள் சுமந்தோம். நாங்கள் சுமந்தோம். நாங்கள் சுமந்தோம். ஓகேயா? அதுகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமே. அந்த ஒரு சொல்ல சொன்னா அதுல இருந்து நிறைய சொற்களுக்கு மீனிங் எடுக்கலாம். இப்ப ஹமலேன்னா சுமந்தான். ஹமல ஹமலா ஹமலு. அவர்கள் இருவர் சுமந்தார்கள். ஹமலு அவர்கள் பலர் சுமந்தார்கள். அப்படி தெரிந்தானே. ஹமலத் ஹமலதா ஹமல்னா. அப்ப ஹமல்னாண்டா நாங்கள் சுமந்தோம். அப்படி ஒரு வினை சொல்லன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய இணைய சொற்களுக்கு கருத்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப ஹமல்னா அந்த கருத்து நாங்கள் சுமந்தோம். அல் ஹகீபா அல் ஹகீபாண்டா நீங்கள் சுமந்தீர். பேக். அல் ஹகீபாண்டா பேக். ஹகீபாண்டா பை பேக். அப்ப ஹமல்னா அல் ஹகீபா அந்த கருத்து நாங்கள் பையை சுமந்தோம். இப்ப ஹகீபா அஸ்ஸௌதா. அஸ்ஸௌதான்றது என்ன கலர்? சௌதா என்பது கருப்பு கலர். கருப்பு கலர். வெரி குட். ஓகே. சௌதாண்டா கருத்து கருப்பு. அஸ்வத் அஸ்வத் அஸ்வத்னா கருப்பு. வெள்ளை. இல்ல அஸ்வத்னா வெள்ளை தானே? அபியலும் தான் வெள்ளை. அபியலண்டா தான் வெள்ளை. அஸ்வத்னா கருப்பு. அதோட பெண்பால் சொல்லிட்டான் சௌதா. சரி சரி ரைட். அப்ப ஹகீபா அஸ்ஸௌதா. ரைட். சௌதா என்பது பெண்பால் சொல். அஸ்வத் என்ற சொல்லுடைய பெண்பால் சொல் தான் சௌதா. அஸ்வத் என்றாலும் கருப்பு தான். இப்ப ஹகீபா என்பது பெண்பால் தானே. எனவேதான் இங்க அஸ்ஸௌதா என்று வந்திருக்குது. அப்ப ஹமல்னா அல் ஹகீபத சௌதா. நாங்கள் கருப்பு நிற பையை சுமந்தோம். அப்ப இங்க சௌதா என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன என்று பார்க்கல. அங்கதான் நீங்க சொன்ன பைவா பைவா. ரைட். வெரி குட். ஓகே. அபியல் என்ற சொல்லுடைய பெண்பால் சொல். அபியல் என்ற கருத்து வெள்ள. பெண்பால் சொல் வந்து பைவா. ஹம்ராண்டா என்ன கலர்? ஹம்ராண்டா சார் கலருக்கு என்ன சார்? ஆண்பால் பெண்பால் அப்படி இருக்குது. அரபு மொழியில இருக்குது மகன். இல்லைங்களா? சரியா? அல் ஹம்ரா. ஹம்ராண்டா என்ன கலர்? அரபு இல்ல அரபு மொழியில தனித்துவமே ஆயுது. இல்லைங்கண்ணா? கலர்ல என்ன ஆண்பால் பெண்பால்னு கேட்டீங்க தானே. கலர்ல மட்டுமல்ல பல விஷயங்கள் இருக்குது. ரைட். இப்ப மனிதனுடைய உறுப்புகள்ல வந்து ஜோடியாக வரக்கூடிய வந்து அது பெண்பாலாக
கொல்லப்படும். விளங்கினா? இப்ப உதாரணமாக ஐன் அதுல அந்த கண் குண்டுத்தா வராட்டியும் பெண் ஓ பால். பெண்பால். விளங்கினா? சார் ஐநூறுன்னு வரேன். ஐனுண்டா கண் 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 வந்து பெண்பால் சொல். விளங்கினா? கண் கண் வந்து சார் பெண்பால் வரணும்டா குண்டுதா வரணும் தானே? குண்டுத்தா வார சொற்களும் பெண்பால் சொற்களாக வரும் பெரும்பாலும். விளங்கினா? ரைட். அப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். ஹம்ரான்னா சிவப்பு. அஹ்மர் அஹ்மர் என்ற சொல்லுடைய பெண்பால் சொல் தான் அல் ஹம்ரா. ரைட். அதே போல ஜருகா ஜருகாண்டா என்ன கலர்? ஜருகாண்டா கலர் என்ன கலர்? ப்ளூ கலர். அஸ்ரக் ஜருகா ஜருகா ஜர்கா ப்ளூ கலர் ப்ளூ அஸ்ரக் தானே கலர். உஸ்தாத்? அஸ்ரக். வெரி குட். ஓகே. அஸ்ரக். அஸ்ரக் என்பது நீலம். அஸ்ரக் அஸ்ரக. ஓகே. அஸ்ரக். நீங்க நோட் பண்ணிக்கொள்றீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாருமே. அஸ்ரகண்டா நீலம். அஸ்ரக். ஓகே. அட பெண்பால் சொல் தான் ஜர்கா. விளங்கினா? அப்ப அபியத் பைதாஉ, அஸ்ரக் ஜர்காஉ, அஹ்மர் ஹம்ராஉ, அஸ்வத் சௌதாஉ. சரியா? ரைட். சரி. அப்ப அந்த கேள்வி ஓகே. அடுத்த பாருங்க. வஸலத்துல்லாஹு இலல் மதீனா. வஸலத்துல்லாஹு இலல் மதீனா. இப்ப நாங்க பார்த்த அதை நான் சொல்லி தந்தோம் தான். வஸல என்றால் வந்தடைந்தார்கள். அத்துல்லாப் என்றால் மாணவர்கள். தாலிபுண்ட பன்மை தான் அத்துல்லாப். மாணவர்கள் வந்தடைந்தார்கள். இலல் மதீனா நகரத்திற்கு. அப்ப மதீனா என்ற சொல்லுடைய எதிர்கருத்து சொல்லணும்னு கேட்டால் என்ன சொல்? அல் ஹரியா. ஹரியா கிராமம். சரியா? அல்ல ஆசிமாண்டா தலைநகரம். அல் பலதண்டால் சில போது நாடுக்கும் அல் பலதண்டு சொல்ற, ஊருக்கும் பலதண்டு சொல்ற. சரியா? பலதி என்று வர கொள்ளை என்னுடைய நாடு நகரத்துல வரும். ரைட். ஓகே. அப்ப இவைதான் இந்த ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள். ரைட். அதே மாதிரி இன்னும் ஒன்றிக்கிற பாருங்க. ரைட். இந்த இந்த பிடிஎஃப் பாருங்க. சரியா? இதுல ரைட். இதுல ரைட். ரைட். இதுல பாருங்க குறிப்பிட்ட சில சொற்கள் இருக்குது. அல் முத்தராதிஃபாத் என்றால் ஒத்த கருத்து சொற்கள். அல் அல்தாத் என்றால் எதிர்கருத்து சொற்கள். சரியா? ரைட். நான் இது இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போடுறேன். நீங்க பார்த்துக்கொள்ளையிலும். நான் இது வந்து ஒரு 10 மார்க்ஸுக்குள்ள கேள்வி இதுக்குள்ள இருக்குது. விளங்கினா? நாங்க இதை கட்டாயமாக பாடமாக்கி விளவணும். இப்ப நான் சொல்லி தந்த விஷயங்களும் நிறைய இருக்குது. ரைட். நீங்க பாருங்க. அத்தாலிப் என்றால் மாணவன். அத்தில்மீத் ஒத்த கருத்து சொல். அல் முதாரிஸ் அல் முஅல்லிம் அல் உஸ்தாத் ஆசிரியர். அல் பைத் அல் மன்சில் அத்தார் வீடு. அதெல்லாம் நான் இப்ப சொல்லி தந்தேன். அல் மல்அப். அல் மல்அப் அண்ணா கருத்து மைதானம். அல் மல்அப் அண்ணா கருத்து என்ன? மைதானம். அல் மைதான். அல் மைதான் என்றாலும் கருத்து மைதானம். அல் உம்மு தாய். அல் வாலிதத்து ஒத்த கருத்து சொல் தாய. அல் வாலிதத்து என்றாலும் கருத்து தாய். அல் அபு தந்தை. அல் வாலிது தந்தை. அதே போல சஹீஃபத்துன் என்ற கருத்து பத்திரிகை. சஹீஃபத்துன் பத்திரிகை. ஜரீதத்துன் ஒத்த கருத்து சொல் பத்திரிகை. ஹுஜுரத்துன் குர்ஃபத்துன் அதை நான் இப்ப சொல்லி தந்தேன். ஹுஜுரத்துன் குர்ஃபத்துன் என்ற கருத்து அறை. சரியா? ரூமுக்கு சொல்றது. ஃபரீகுன் டீம். ஒரு டீமுக்கு நாங்க ஃபரீக் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். ஜமாஅ என்ற ஒரு கூட்டம். ஜமாஅ ரெண்டுக்கும் இடையில சின்ன டிஃபரண்ட் ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒரு நெருக்கமான சொல்லாக பார்க்கலாம். ஃபரீகுன் ஜமாஅத்துன் ஒரு டீமுக்கு சொல்றது. ரஜஅ மீண்டான். ஆத மீண்டான். மீண்டான் திரும்பினான். ரஜஅ திரும்பினான். சரியா? ஆத திரும்பினான். அதே போல பாருங்க. வசல வந்தடைந்தான். ஜாஅ வந்தான். ஹவர சமூகம் அளித்தான். ஓகே. இப்ப இந்த சொற்களுக்கு நாங்க சமூகம் அளித்தான். இப்ப ஜாஅ என்றால் சமூகம் அளித்தான் என்று சொல்றீங்களா? வந்தான் என்று தான் சொல்லுவோம். வசல என்றால் வந்தடைந்தான் என்று சொல்லுவோம். ஹவர என்ற கருத்து சமூகம் அளித்தான் என்று சொல்லுவோம். அல்லது ஆஜராகினான் என்று சொல்லுவோம்.
ஓகே, அப்ப அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்க மொழிபெயர்க்கிறதுக்கு பொருத்தமான சொற்கள் இருக்குது. இருந்தாலும் எல்லாமே வந்து வார்த்தை தானே குறிக்கிற அந்த அடிப்படையில ஒரு நெருக்கமான சொல்லாக பார்க்கலாம். ஓகே, உஸ்ரத்துன் குடும்பம், ஆயிலத்துன் குடும்பம். ஓகே, அஹ்லுன் என்றாலும் குடும்பம். யஸ்குனு யஈசு, யஸ்குனு குடியிருக்கின்றான், வசிக்கின்றான். யஈசு அண்டா வாழ்கின்றான். ஓகே, வசிக்கின்றான், வாழ்கின்றான். இஸ்தைகல தூக்கத்திலிருந்து எழுந்தான். இஸ்தைகல இப்ப காம என்ற சொல் வந்திருக்கிற காம என்றா எழுந்து நின்றான். இப்ப காம என்ற சொல் ரைட், ஓகே, எழுந்தான் தான் மீனிங்ல கருத்துல வந்து எழுந்தான் என்றுதான் வரும். ஆனா இஸ்தைகல என்ற சொல் வந்து தூக்கத்திலிருந்து எழும்புறது தான் நாங்க இஸ்தைகல என்ற சொல்ல பயன்படுத்துறோம். காம என்ற சொல்ல பயன்படுத்துற எப்பன்னு சொன்னா உட்கார்ந்து இருந்துட்டு எழும்புறதானே, அப்பதான் நாங்க காம என்ற சொல்ல பயன்படுத்துறோம். இப்ப மீனிங்ல எழுந்தான், ரெண்டுமே எழுந்தான் என்ற கருத்துல வந்தாலும் என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்துற என்றதை பொறுத்த மட்டும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதே போல அஹப்ப விரும்பினான், அராத, இங்கேயும் வித்தியாசம் இருக்குது. அஹப்ப என்றா விரும்பினான், அராத் என்றாலும் விரும்பினான், நாடினான், இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. இருத்ததா அணிந்தான், லபிச அணிந்தான். இருத்ததா லபிச அணிந்தான். ஷாரியுன் தரீகுன் பாதைக்கு சொல்றது, வீதி. ஷாரியுன் தரீகுன். அடுத்த தாவிலத்துன் ஹிவான் நண்டிக்குது, நாங்கள் அதை அப்படியே பார்ப்போம் வைப்போம். ஃபஸ்லுன் சஃபுன், ஃபஸ்லுன் சஃபுன். ஃபஸ்லுன் என்றா வகுப்பறை, சஃபுன் என்றாலும் வகுப்பறை. சஃபுன் என்றா வரிசைக்குன்னு சொல்ற. ஃபஸ்லுன் என்ற சொல்லுக்கும் வேறு வேறு கருத்துகள் இருக்குது. காலம், உதாரணமாக ஃபஸ்லு சைஃப் கோடை காலம், ஃபஸ்லு ஷிதா மாரி காலம், ஃபஸ்லு ஹரீஃப், அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல ஃபஸ்லுன் சஃபுன் என்பது வகுப்பறைக்கு சொல்றது. ஹகீபத்துன் இது அவ்வளவு தூரம் பொருத்தமா படல்ல. ஹகீபத்துன் பேக், சுந்தூக்குன்னா பாக்ஸ், பெட்டி. ஓகே, ஹகீபத்துன் பேக், சுந்தூக்குன்னா கருத்து பெட்டி, அது இருக்கட்டும், அதை நீங்க ஒத்தகர்த்தாக நோட் பண்ணவானா. ஜலச கஅத, ஜலச என்றால் அமர்ந்தான், கஅத என்றாலும் கருத்து அமர்ந்தான். ஜலச கஅத, சரியா. தனாவல, தனாவல என்ற பிள்ளைகள் பெற்றுக்கொண்டான், சரி, பெற்றுக்கொண்டான், ரைட். இப்ப அதாவது தனாவல என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்குது. இப்ப உதாரணமாக தனாவல் து சாய, தனாவல் து சாய், சாய் என்ற தேநீர். இப்ப தனாவல் து அசாய் என்ற கருத்து நான் தேநீரை குடித்தேன் என்ற கருத்துல வரும். ஓகேயா. தனாவல் துல் ஃபத்தூர், ஃபத்தூர் என்றால் காலை உணவு. இப்ப காலை உணவை சாப்பிட்டேன் என்று சொல்லலாம். தனாவல் துல் கிதாப், கிதாப் என்றால் புத்தகம். அப்ப புத்தகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப தனாவல என்று சொல்ல பொறுத்த மட்டும் இல்ல, குறிப்பாக இதுதான் மீனிங் என்று சொல்ல முடியாது. அது அந்த வாக்கியம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிற என்றதை பொறுத்துதான் நாங்க மொழிபெயர்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல உதாரணமாக தனாவல என்பது ஷரிப, அக்கல போன்ற கருத்துக்கள்ல பயன்படுத்தப்படுறதாக தரப்பட்டிருக்குது. விளங்கினாவளுக்கு ஷரிப என்றா குடித்தான், அக்கல என்றா சாப்பிட்டான், ரைட். அப்ப தனாவல என்ற சொல் சில சந்தர்ப்பங்கள்ல குடித்தான் என்ற கருத்துல வரும், சில சந்தர்ப்பங்கள்ல சாப்பிட்டான் என்ற கருத்துல வரும், ரைட். அதே போல சில எதிர்கருத்து சொற்களும் இருக்குது. குறிக்கா நாங்க பார்த்துட்டு போவோம். இது ஹப் வா, சாரி, இது ஹபண்டா போ, தாலேண்டா வா. இது ஹபண்டா நீ போ, தாலேண்டா கருத்து நீ வா. ஜதீதுன் புதியது, கதீமுன் பழையது. ஜதீதுன் கதீமுன். கசீருன் அதிகமானது, கலீலுன் சொற்பம் கொஞ்சம். கசீருன் என்றால் அதிகம், சரியா. கசீருன் என்றால் அதிகம், கலீலுன் என்றால் கொஞ்சம் என்ற கருத்துல வார, சரியா, ரைட். கபீருன் என்றால் பெரியது, சகீருன் என்றால் கருத்து சிறியது. கபீருன் சகீருன், ரைட். ரைட். அடுத்தது மௌஜூதுன். மௌஜூதுன் என்றால் இருக்கின்றார், மௌஜூத் இருக்கின்றார், ஆஜராகி இருக்கின்றார். காயிபுன் என்றால் வரவில்லை, சமூகம் அளிக்கவில்லை. விளங்கினா, ரைட். மௌஜூத் என்றால் இருக்கிறார் என்ற கருத்து வரும்.
காயிப் என்றால் இல்லை என்ற கருத்துல வரும். காயிப். ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்கா அங்கே, சபாஹுன் காலை, மசாஉன் மாலை. சபாஹுன் காலை, மசாஉன் மாலை. அமாம முன்னால், வராஅ பின்னால். அமாம என்ற கருத்து முன்னால், வராஅ என்ற கருத்து பின்னால். இந்த ரெண்டு சொல்லும் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த அமாம வராஅ என்ற சொல் வந்து காலத்தோடு இடத்தோடு வர சொற்கள். இடம் இடம் சரியா? உதாரணமாக அமாமல் மദ്രസதி பாடசாலைக்கு முன்னால், வராஅ ஷஜரதி மரத்திற்கு பின்னால், அமாமல் மஸ்ஜித் பள்ளிக்கு முன்னால். சரியா? வராஅல் பைத் வீட்டுக்கு பின்னால். அப்ப இது இடத்தோட ஒரு இடத்துக்கு முன்னால் பின்னால் என்று வரக்குள்ள நாங்க அமாம என்ற சொல்லையும் வராஅ என்ற சொல்லையும் பயன்படுத்துவோம். அதே மாதிரி கபுல பஅத. கபுல என்றாலும் முன்னால், பஅத என்றால் பின்னால். ஆனா அதை நாங்க பயன்படுத்துறது காலத்தோட. சரியா? காலம். இப்ப நாங்க உதாரணமாக ஒரு வாரத்திற்கு முன்னர் என்று வரக்குள்ள கபுல உஸ்புஇன். ஒரு மாதத்துக்கு முன்னர் கபுல ஷஹ்ரின். இல்லைங்களா? ஒரு வருடத்துக்கு முன்னர் கபுல சனத்தின் என்று சொல்றது. அதே போல பஅத உஸ்புஇன், பஅத ஷஹ்ரின், பஅத சனத்தின் என்று காலத்தை வச்சு சொல்றது. அப்ப நீங்க உதாரணமாக பாடசாலைக்கு முன்னால் என்று வரக்குள்ள கபுலல் மദ്രസா என்று சொல்ல முடியாது. மீனிங் ஒன்றாக இருந்தாலும் கபுலல் மദ്രസா என்று சொல்வது பொருத்தம் இல்லை, பிள்ளை. எப்படி சொல்லணும்? அமாமல் மദ്രസா. அதே மாதிரி அமாம உஸ்புஇன் என்று சொல்ல மேலாது. காலத்துக்கு முன்னால நாங்க அமாம என்று சொல்ல பயன்படுத்த மேலாது. எனவே அமாம வராஅ இந்த ரெண்டு சொற்களும் இடத்தோடு சம்பந்தப்பட்டது. கபுல பஅத இந்த ரெண்டு சொற்களும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. ரைட். தாஹிபுன் என்ற கருத்து என்ன? செல்லக்கூடியவன், செல்பவன். காதிமுன் என்றால் வருபவன். ஹரஜ வெளியேறினான், தஹல நுழைந்தான். ஹரஜ வெளியேறினான், தஹல நுழைந்தான். ஜமீலுன் அழகானது, கபீஹுன் அலங்கோலமானது. இல்லைங்களா? அசிங்கமானது என்று சொல்ற. ரைட். அலங்கோலம் என்று சொல்ற. ரைட். ஓகே. ஜமீலுன் என்ற கருத்து அழகானது, கபீஹுன் என்றால் அலங்கோலமானது. சஹ்லுன் இலகுவானது, சஅபுன் கடினமானது. சஹ்லுன் இலகுவானது, சஅபுன் கடினமானது. வசல வந்தடைந்தான். ரைட். ரஜா திரும்பினான். இது அவ்வளவு தூரம் பொருத்தம் ஒன்று இல்லை. சரியா? இது வானம். ரைட். ஓகே. அல்யோம் இன்று, அம்சி என்ற கருத்து நேற்று. அல்யோம் என்ற கருத்து இன்று, அம்சி என்ற கருத்து நேற்று. முபக்கிரன் நேரகாலத்தோடு, முத்தஅஹிரன் தாமதமாக. முபக்கிரன் முத்தஅஹிரன், முபக்கிரன் முத்தஅஹிரன். இஸ்தைகல எழுந்தான், நாம தூங்கினான். இஸ்தைகல என்ன? தூக்கத்திலிருந்து எழுந்தான். நாம் என்ன கருத்து? தூங்கினான். லபிச அணிந்தான். லபிச என்ன கருத்து? என்ன? அணிந்தான். ஹலஅ கலைந்தான். ரைட். ஹலஅன்னா ட்ரெஸ்ஸை களைகிறது, களைந்தான். அபியல் வெள்ளை, அஸ்வத் கருப்பு நாங்க பார்த்தோம். கரீபுன் அருகில், பஈதுன் தூரத்தில் பார்த்தோம். ஹாரிஜ வெளியே, தாஹில உள்ளே. ஹாரிஜ என்ன கருத்து? வெளியே. தாஹில என்ன கருத்து? உள்ளே. ததீரு பறக்கின்றது, தஹ்பிது தரை இறங்குகின்றது. இது வந்து இப்ப ததீரு தாயிரா விமானம் பறக்கின்றது, தஹ்பிது தாயிராண்டா விமானம் தரை இறங்குகின்றது என்று வரும். சரியா? கடைசியா நாங்க இதை பார்த்தோம். என்ன? மதீனா நகரம், கரியத்துன் கிராமம், நசீத்துன் உற்சாகமானவன், கஸ்லானு என்ற கருத்து சோம்பேறி. சரியா? அப்ப இந்த பிடிஎஃப்ல இருக்கின்ற சில சொற்கள் பொருத்தமற்றிருந்தாலும் பெரும்பாலான சொற்கள் வந்து சரியா தணிக்குது. அந்த வகையில இந்த ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏண்டா எப்படியுமே எக்ஸாமுக்கு ஒரு வினாவாக வரக்கூடியது தான். சரியா? ரைட். அது டேர்ம் எக்ஸாம் பேப்பர்லையும் வரும், உங்களோட ஃபைனல் பேப்பர்லையும் வரும். சரி? ரைட். அதே மாதிரி அடுத்த பகுதியை பார்ப்போம். இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுகாண்டி இருக்குது. அப்படின்னா வித்தியாசமான சில வினாக்கள் இருக்குது. இப்ப இதுல நீங்க இடைவெளிக்கு என்ன? ஹாஉலாஇ, ஹாதிஹி, தாலிக. என்ன வாக்கியம்? மதரசத்துன் கபீரத்துன், மதரசத்துன் கபீரத்துன், பெரியதொரு பாடசாலை என்று இருக்குது. அப்ப இங்க பொருத்தமான சொல் என்ன வரும்? ஹாஉலாஇ வருமா,
ஹாதிஹி வருமா தாலிக்க வருமா? என்ன சொல் வரும்? சொல்லுங்க பாக்க. ஹாவுலாயி மதரசத்துன் கபீரத்துன்னு சொல்லேனுமா, ஹாதிஹி மதரசத்துன் கபீரத்துனா, தாலிக்க மதரசத்துன் கபீரத்துனா? ஹாதிஹி மദ്രസத்துன் கபீரத்துன். ஹாதிஹி மதரசத்துன் கபீரத்துன். விளங்கினா? பெண்பால் சொல்தானே மദ്രസா என்பது. ஹாவுலா என்று வராது. ஹாவுலா என்றா பன்மையில வரணும், பன்மையில உயர்த்தினை வரணும். விளங்கினா? பன்மை உயர்த்தினை வார சந்தர்ப்பத்துலதான் ஹாவுலா என்ற சொல்ல பயன்படுத்துறேன். தாலிக என்ற சொல் வந்து ஆண்பால் சொல். அப்ப ஹாதிஹி என்பது பெண்பால் சொல். மதரசத்துன் கபீரத்துன், ரைட், ஒரு பெண்பால் சொல் காரணத்தினால ஹாதிஹி என்று வரும். ஓகே. அரபு தமிழ் இலக்கியம் பிரிக்கிறதுக்கான காரணம் எக்ஸாம் கேட்டிருந்தது சார். அது என்ன காரணமோட? என்ன பாடத்துல? அரபு தமிழா? அரபு தமிழ் இலக்கியம் இருக்கிறதுக்கான காரணம் கேட்டிருந்தது. அரபுல எக்ஸாம் நடந்த அரபிக் லிட் சரி. அரபிக் லிட்ல வீழ்ச்சிக்கான காரணிகள் 11ஆம் ஆண்டு புக்ல கடைசிக்கு நிறைய இருக்குது. ஒரு 10-8 காரணிகள் இருக்குது. அத கொஞ்சம் பாருங்க. சரியா? 11ஆம் ஆண்டு புக்ல கடைசி பகுதியில் இருக்குதா? என்ன பேப்பர்? வடமேல் மாகாணமா? இல்ல, கம்பா. நீங்க கம்பஹ. சரி சரி. மகா, நீங்க அரபிக் லாங்குவேஜ் எடுக்கிறீங்களா? இல்ல சார், அரபிக் லிட் மட்டும்தான். அப்ப இந்த வகுப்பு வந்து அரபிக் லிட் எடுக்கிறாக்களே மட்டும்தான். சாரி, அரபிக் லாங்குவேஜ் எடுக்கிறாக்கள் தான் இந்த வகுப்பு. நீங்க இப்ப சிங்களம், இப்ப பக்கெட் பாடம் இருக்கிறே, அரபிக் லிட்டோட வாரது தமிழும் ஆர்ட்டும். சரியா? தமிழ் ஆர்ட் அரபிக் லிட் வரக்குள்ளதான் நாங்க அரபிக் லிட் பாடத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கெட் ஒன்று உங்களுக்கு தெரியுமேக்கும். என்னென்ன பாடங்கள் வர? சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, காமர்ஸ், சிங்களம், அரபிக் லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பக்கெட். அப்ப நீங்க சிங்களம் எடுக்கிறீங்க அப்படியா? சிங்களம் எடுக்கிறவங்க அரபிக் லாங்குவேஜ் எடுக்க இயலாது. நீங்க ஒரு அரபு மொழியை படிக்கிறதுக்காக ஜாயின் ஆகிக்கிறது வேற விஷயம். ஆனா இது அரபிக் லிட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் ஒன்று அல்ல. இது தனியா அரபிக் லாங்குவேஜுக்குரிய பாடம். விளங்குறா? எங்கட இப்ப EPC வகுப்புல வந்து மகன் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ற அடிப்படையில 10ஆம் ஆண்டுக்கு ஒரு நாளும், ஒவ்வொரு புதன்கிழமையும் 10ஆம் ஆண்டுக்கு ஒரு நாளும் 11ஆம் ஆண்டுக்கு ஒரு நாளும் நடக்கிற அங்க அது சிலபஸ் வேறு. இப்ப சில நேரம் நீங்க இதை பார்க்க உங்களுக்கு இப்படியோ அரபி இலக்கியம் என்றெல்லாம் சும்மா யோசனை ஒன்று வந்திருக்கோம். மேலும் இவ்வளவு கஷ்டமா அப்படி என்றெல்லாம். உண்மையில அரபி இலக்கிய பாடம் அல்ல இது. இது அரபு மொழி பாடம். சரியா? ஆனா நீங்க படிச்சு கொள்ளணும் என்று ஜாயின் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். ரைட்? ஓகே. ஆனா நீங்க சிங்கள பாடம் எடுக்கிறதா இருந்தா இந்த பாடத்துல ஜாயின் ஆகணும்ன்ற அவசியம் ஒன்று இல்லை. ரைட்? ஓகே. அப்படின்னா பாருங்க கேள்விய, ஹாதிஹி மதரசத்துன் கபீரத்துன் என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க, கம் ஃபில் உல்பதி என்று இருக்குது. கம் ஃபில் உல்பதி கிதாஅத்தன் கிதாஉன் கதீஉன். என்ன சொல் வரும்? கம் என்று வந்தால் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கம் என்றா எத்தனை என்பது தான் கருத்து. கம் என்ற கருத்து என்ன? எத்தனை. இந்த சொல்லோட வரக்கூடிய பெயர் சொல் ஒருமையில தான் வரும். ஒருமை. இப்ப இதுல பாருங்க, கிதாஅத்துன் என்பது ஒரு துண்டு. சரியா? ஒருமையில வர. இப்ப உதாரணமாக சொல்லுவோமே, உங்களுக்கு தெரிந்த சொல் வந்து மாணவன். மாணவன் என்பது தெரிந்த சொல். அப்ப கம் தாலிபன், கம் தாலிபன் இப்படித்தான் வரும். ஓகே. கம் தாலிபன் என்றால் எத்தனை மாணவர்கள் ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில் இருக்கின்றார்கள். சரியா? கம் தாலிபன் ஃபிஸ் ஸஃபி எத்தனை மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கின்றார்கள். அப்படிங்கிற கம் என்ற சொல்லோட வந்திருக்கின்ற இந்த பெயர் சொல் எப்படி வந்திருக்கின்றது? ஒருமையில வந்திருக்கும். ஒருமையில வரும். நகிராவாக, அதாவது அலிஃப்லாம் இல்லாமல் வரும். விளங்கினா? அதே போல இந்த ஃபத்ஹத்தைன் பெற்றதாக வரும். நகிராவாக வரும், அலிஃப்லாம் இன்றி வரும், ஒருமையில வரும், ஃபத்ஹத்தைன் பெற்று வரும். கம் தாலிபன் ஃபில் ஃபஸ்லி, கம் ஷஜரத்தன் ஃபில் ஹதீகதி, கம் ஷஜரத்தன் ஃபில் ஹதீகதி
தோட்டத்தில் எத்தனை மரங்கள் உள்ளன. விளங்கினா? அதே போல கம் ஹுர்ஃபத்தன் ஃபில் பைத்தி, கம் ஹுர்ஃபத்தன் ஃபில் பைத்தி, ரைட், வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன. கம் நாஃபிதத்தன் ஃபில் குருஃபத்தி, அறையில் எத்தனை ஜன்னல்கள் உள்ளன. கம் பாபன் ஃபில் பைத்தி, வீட்டில் எத்தனை கதவுகள் உள்ளன. கம் முதரிசன் ஃபில் மதரசதி, பாடசாலையில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். கம் தாலிபன் ஃபில் மதரசதி, பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நான் இவ்வளவு உதாரணம் சொன்ன காரணம் என்ன? கம் என்ற சொல் எத்தனை, அதோடு வரக்கூடிய பேர் சொல்லானது ஒருமையில வரும், அலிஃப்லாம் இல்லாமல் வரும், நக்கிராவாக வரும். சரியா? ரைட், ஓகே. அப்ப கம் கிதாஅத்தன் ஃபில் உல்பதி, பெட்டியில் எத்தனை துண்டுகள் உள்ளன என்றுதான் கருத்து. கிதாஅண்ட துண்டு, பீஸ். கம் கிதாஅத்தன் ஃபில் உல்பதி, பெட்டியில் எத்தனை துண்டுகள் உள்ளன. ரைட், அடுத்த பாருங்க. அப்துல்லா யபஹசு அஹ்மத ஃபில் மദ്രസ, இது நாசின் புக்ல ஒன் புக்ல வரும். நாசின் 1 ஜுஸுல் அவ்வல்ல வருது. அப்ப அப்துல்லா யபஹசு அஹ்மத் ஃபில் மദ്രസ என்ன வரும்? அப்துல்லா என்பது ஒரு ஆட்ட பேருனா, பஹச என்றா அதுக்கு நல்லா கேட்டுள்ளுங்க. பஹச பஹச, ஓகே. இந்த யபஹசு வந்து நிகழ்கால வினை சொல்லிட்டானே. பஹச என்ற சொல்லோட பி என்ற சொல் வந்தால் ஆராய்ந்தான், ஆராய்ந்தான், ஆராய்ந்தான். பஹச என்ற சொல்லோட அன் என்ற சொல் வந்தால் தேடினான். ஓகே, பஹச பி என்றால் ஆராய்ந்தான், பஹச அன் என்றா கருத்து தேடினான். இப்ப நீங்க பார்க்கலாம், அப்துல்லா யபஹசு, அப்துல்லா தேடுகின்றான். யபஹசு அன் அன் அஹ்மத ஃபில் மദ്രസ, விளங்கினா அவளுக்கு? அப்துல்லா பாடசாலையில் அஹ்மதை தேடுகின்றான். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இது. பஹச என்ற சொல்லோ, யபஹசு என்ற சொல்லோ, அபஹசு என்ற சொல்லோ நான் ஆரம்பத்துல சொன்னேன். இப்ப பஹச என்ற சொல்ல வச்சுதான் நான் விளங்கப்படுத்துறேன். ஆனா நீங்க விளங்கிக் கொள்ளணும். பஹச பஹசா, பஹசு, பஹசத், பஹசதா, பஹஸ்ன, பஹஸ்த, பஹஸ்துமா, பஹஸ்தும், பஹஸ்தி, பஹஸ்துமா, பஹஸ்துன்ன, பஹஸ்து, பஹஸ்னா. அதே போல யபஹசு யபஹசானி யபஹசூன, தபஹசு தபஹசானி யபஹஸ்ன, தபஹசு தபஹசானி தபஹசூன, தபஹசீன தபஹசானி தபஹஸ்ன, அபஹசு நபஹசு. அப்ப இந்த சொற்கள் இது வந்தாலும் விளங்கினா, இப்ப நான் பஹச என்ற சொல்ல வச்சு விளங்கப்படுத்தினாலும் அதிலிருந்து வரக்கூடிய ஏனைய வினை சொற்கள் எது வந்தாலும் அண்ணென்ற இடைச்சொல் வந்தால், அண்ணென்ற இடைச்சொல் வந்தால் கருத்து என்ன? தேடினான். பி என்ற இடைச்சொல் வந்தால் கருத்து என்ன? ஆராய்ந்தான். ஓகே, அப்ப அப்துல்லா யபஹசு அன் அஹ்மத் ஃபில் மദ്രസ, அப்துல்லா பாடசாலையில் அஹ்மதை தேடுகின்றான் என்று வரும். அதே போல பாருங்க, யஸ்தரி அல் கலம மினல், யஸ்தரி அல் கலம பேனையை வாங்குகிறான். மினல் மத்அம், மினல் மக்சப், மினல் மல்அப். மத்அம் என்றா என்ன கருத்து? மத்அம் என்றா என்ன? மத்அம் என்றா கருத்து என்ன? உணவகம். உணவகம். என்ன மத்அம் என்றா கருத்து? உணவகம், மத்அம். சரியா? ரைட், வெரி குட். மல்அப் என்றா இப்ப நாங்க பார்த்தோம். மல்அப் என்றா கருத்து என்ன? சொல்லுங்க, மல்அப் என்றா கருத்து என்ன? மல்அப் மைதானம். மைதானம். ஓகே, அப்படின்னா மக்சப் என்றா கருத்து? பறை. வகுப்பறை. விலகினா இப்ப உங்களுக்கு சாரி, மக்சப் என்றா வகுப்பறையா? என்ன சொன்னீங்க? மக்சப் என்றா கருத்து என்ன? சிற்றுண்டி சாலை. சிற்றுண்டி சாலை. ஓகே, சிற்றுண்டி சாலை. கண்டீனுக்கு நாங்க மக்சப் என்று சொல்லத்தான் பயன்படுத்துறேன். அப்ப யஸ்தரி அல் கலம மினல், பேனையே வாங்குகின்றான். மினல் மத்அம் என்று வராது, மினல் மல்அப் என்று வராது, மினல் மக்சப் என்று தான் வரணும். ரைட். ரஹபல் வலது அல் மദ്രസ, ரஹப என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரும்? அலா வருமா, இலா வருமா, ஃபீ வருமா? ரஹப, ரஹப, ரஹப சொல்லுங்க. ரஹப வந்தா என்ன இடைச்சொல் வரும்? இலல் மദ്രസ. இலல் மദ്രസ. சரியா?
ரைட். அப்ப ஜஹபல் வலது இலல் மதரசா, சிறுவன் அல்லது பிள்ளை பாடசாலைக்கு சென்றான். ஜஹப வந்தா இலா வருமா? ஜஹப வந்தால் இலா வரும். ஓகே, அப்ப நாங்க இந்த வினாப்பத்திரத்துடைய இந்த ஆரம்ப வினாக்களை மட்டும்தான் பார்த்தோம். சரி, அடுத்த பகுதிகளும் இருக்குது. ஓகே, ரைட். உதாரணமாக சார் இது டவுட் ஒரு உண்டு. எக்ஸாம் பேப்பர்ல வந்தது ம் பின்வருவற்றை அரபு தமிழில் எழுதுவேண்டா தெடா திரவியமே தென்னின்ப கற்குப்பமே அப்படி எப்படி எழுதியது? அது வந்து அரபெழுத்துகளை கூட்டி கூட்டி எழுதுனா சரி. இப்ப தேடாண்டு வரக்கொள்ள நாங்க வந்து அரபெழுத்துகள் இருக்கிறோம் இல்லையா, இப்படி ஓ தா விளங்கினா அவரை தேடா இப்படித்தான் எழுதுறது. தேடா, ரைட். திரவியமே தாரா வா அப்படித்தான் எழுதுறது. சரியா? திரவியமே உங்களோட 10ஆம் ஆண்டு புக்ல கடைசிக்கு இருக்கும் பாருங்க. ஆ 10ஆம் ஆண்டு புக்ல அரபிலக்கின புக்ல கடைசிக்கு இருக்கும். ரைட். ஓகே, சரி. நாங்க இந்த இன்னும் வினாக்கள் இருக்குது அரபு மொழி பேப்பர்ல. ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். இப்ப உங்களுக்கு அரபிக் லாங்குவேஜ் எக்ஸாம் நடந்தா, அரபு மொழி பாடத்துல எக்ஸாம் நடந்தா? எங்களுக்கு இந்த இதை இல்ல, அரபு மொழியா, அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழி பாடத்துல எக்ஸாம் நடந்தா? அப்படில நோ. ரைட். ஜக்கா. சரி, உங்களுக்கு எக்ஸாம் நடந்து உங்களோட பேப்பர்கள் திருத்தி தரப்பட்டால் மறக்காம நீங்க அதை ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்க்கு மாற்றி அனுப்பினாலும் சரி, இல்லாட்டி சும்மா போட்டோ இப்படி இமேஜில் அனுப்பினாலும் சரி. நாங்கள் இந்த பேப்பரை இப்படி டிஸ்கஸ் பண்ணுறேன்டா காரணம் 2024ஆம் ஆண்டு ஆன்லைனு கூடாக படித்த ஒரு மாணவி இதை அனுப்பி வச்ச இதை இப்போ நாங்கள் அதை சேவ் பண்ணி வச்சு கொள்றது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கிற பேப்பர்களை என் நம்பர் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கிற ரைட். ப்ரொஃபைல் பிக்சரில் என் பேரு தான் போட்டிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன நம்பருக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் சேவ் பண்ணி கொள்ளலாம். அப்போ இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த பேப்பரை இன்னொரு தேவைக்காக இன்ஷால்லா பயன்படுத்தலும். ஓகே, நல்ல ஜக்கா. நாளைக்கு எக்ஸாம் வேணா? ரைட். என்ன மாகாணம் புள்ள? மாகாணமோ வலயமோ என்ன? மத்திய மாகாணம் வேணா? சரி, ஓகே. அப்போ பேப்பர் கிடைச்ச பிறகு நீங்கள் திருத்தி தருவாங்க தானே டீச்சர்? தந்த பிறகு நீங்கள் ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்புங்க இன்ஷால்லா. அப்பதான் இன்ஷால்லா மற்றவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரைட். நல்ல முறையில் எழுதணும் இன்ஷால்லா. ஓகே, நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.